டாபிக் வந்து என்னன்னா மைக்ரோப்ஸ், த க்ரூஷியல் ரோல் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆன் த ecosystem. ஸோ மைக்ரோப்ஸ் வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மைக்ரோப்ஸ் இருக்குது இந்த வேர்ல்டில். பட் அதில் வந்து 99.999% வந்து இன்னும் டிஸ்கவர் ஆகலை. மைக்ரோப்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதை நம்மளால வந்து மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். அது அப்படின்னா குட்டியாக இருந்துட்டுமே அதுக்கு வந்து ஒரு நிறைய ரோல்ஸ் இருக்குது. அதோட மெயின் ரோல் வந்து என்னன்னா இந்த ஈக்விலிபிரியம் ஆஃப் லைஃபை மெயின்டைன் பண்ணுறது தான். இந்த மைக்ரோப்ஸ் வந்து லிவிங் அண்ட் நான் லிவிங் எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே இந்த மைக்ரோப்ஸ் இருக்கும். ஈவன் ராக்கெட் என்ஜின் வந்து மைக்ரோப்ஸ் ராக்கெட் என்ஜினில் கூட இருக்கும். எப்படின்னா அந்த ராக்கெட்டில் வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் வந்து மைக்ரோப்ஸ் இருக்கும். பட் சயின்டிஸ்ட் வந்து இதை ஸ்பேஸுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அதை ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்க மைக்ரோப்ஸ் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்பேஸ் போய் எதுவும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க வந்து என்னை க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மைக்ரோப்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் மைக்ரோப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து பாக்டீரியா, வைரஸ், ஆல்கே, ஃபங்கை, புரோட்டோசோவா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பாக்டீரியா வந்து என்ன பண்ணுவோம்னா நியூட்ரியன் சைக்கிளில் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பாக்டீரியாவோட எக்ஸாம்பிள் வந்து லாக்டோபாசிலஸ். அதாவது இந்த பாக்டீரியா வந்து எதில் இருக்குன்னா இந்த கர்டு, மில்க் ப்ராடக்ட்ஸ், இந்த ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஆல்கே வந்து ஒரு ஃபுட்டு. இது வந்து ஃபிஷ்ஷஸ் அண்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு ஒரு ஃபுட்டாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஃபோட்டோசிந்தசிஸில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆல்கேவோட எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா ஆல்கேவோட எக்ஸாம்பிள் தெரியுமா? பைரோபாக்டீரியா. அதுக்கப்புறம் வந்து ஃபங்கை வந்து டீகம்போசிஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது டெட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வந்து டீகம்போஸ் பண்ணும். அதுக்கு இந்த ஃபங்கை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து புரோட்டோசோவா வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த பாக்டீரியாவுக்கு மேலே அது வந்து ஃபீட் ஆகும். பாக்டீரியா மேலே ஃபீட் ஆகி பாக்டீரியாவோட பாப்புலேஷனை அது வந்து மெயின்டைன் பண்ணும். அதுதான் புரோட்டோசோவோட ரோல். ஸோ புரோட்டோசோவாவுக்கு நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. லைக் அமீபா, பேராமீசியன், இது எல்லாமே புரோட்டோசோவோட எக்ஸாம்பிள் தான். ஃபங்கைக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா பெனிசிலியம், ஃபங்கைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அடுத்து வந்து வைரஸ் வந்து என்ன பண்ணுன்னா மொத்த மைக்ரோப்ஸோட மைக்ரோபியல் பாப்புலேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வைரஸோட வேலை. அதுக்கப்புறம் வந்து ஆர்கே பாக்டீரியா வந்து நியூவாக இருக்கும். இந்த ஆர்கே பாக்டீரியா வந்து ஏர்லி டைம்ஸில் ஏன்ஷியன் பாக்டீரியா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பாக்டீரியா, அதர் டைப் ஆஃப் பாக்டீரியா தான் அப்படின்னு முன்னாடி காலத்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆஃப்டர் த சயின்டிஸ்ட் ரிசர்ச் அந்த ஆர்கேங்கிறது ஒரு தனி குரூப் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அது பாக்டீரியா அதுலேயே இல்லை. ஸோ இந்த ஆர்கே பாக்டீரியா வந்து எக்ஸ்ட்ரீம் ஈகோசிஸ்டத்தில் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் ஈகோசிஸ்டம்ஸில் வந்து வாழக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ஈகோசிஸ்டம்ஸ்னால் ரொம்ப ஹை சலைனிட்டி, ரொம்ப சால்ட்டாக இருக்கிற லேக்கோ, ரொம்ப ஹீட்டாக இருக்கிற ஸ்ப்ரிங்ஸ் ஆர் அந்த மாதிரி ஹை ப்ரெஷர் அந்த மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரீம் ஈகோசிஸ்டம் சொல்லுவாங்க. அந்த ஈகோசிஸ்டம் தான் இந்த ஆர்கே பாக்டீரியா வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஆர்கே பாக்டீரியாவுக்கு ரோல்ஸ் இருக்குது. லைக் டீகம்போசிஷன், நியூட்ரியன் சைக்கிளிங், நைட்ரோஜன் ஃபிக்சேஷன், இப்படி ரோல்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டத்தில் அதோட ரோல் என்ன? அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் பாக்டீரியா, ஆர்கே, ஃபங்கை, ஆல்கே இது எல்லாமே மெயின் ரோல் இருக்குது. ஸோ ப்ரைமரி ப்ரொடக்ஷனில் வந்து எப்படின்னா இந்த சயனோபாக்டீரியா, ஆல்கே இந்த மாதிரியான ஆல்கேஸ் வந்து என்ன பண்ணணும்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அவங்க வந்து சோலார் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி ஃபுட்டாக மாற்றுறாங்க, அதுதான் ஃபோட்டோசிந்தசிஸ். அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நியூட்ரியன் சைக்கிளிங் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்லேயும் நடக்கும். அதுக்கப்புறம் டீகம்போசிஷனில் வந்து வாட்டர்லேயும் டீகம்போசிஷன் நடைபெறும். நியூட்ரியன் சைக்கிளிங் இன்சைடு அந்த வாட்டருக்குள்ளேயும் அந்த ஹெவி மெட்டல்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வந்து பியூரிஃபை பண்ணி இதில் இன்சைட் வாட்டர் பயோரெமிடியேஷன்லேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து இந்த க்ரூஷியல் ரோல் மைக்ரோ எக்ஸ்ட்ரீம் ஈகோசிஸ்டத்துலேயும் இது எல்லாத்துக்குமே ரோல் இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி டீகம்போசிஷன், ரீசைக்ளிங் நியூட்ரியன்ஸ், ஃபிக்ஸிங் த நைட்ரஜன் எக்ஸெட்ரா. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த ஒவ்வொரு மைக்ரோக்கும் என்னெல்லாம் ரோல் இருக்குது எக்கோசிஸ்டமில் அப்படி பார்க்கும்போது வைரஸ் வந்து இந்த என்விரான்மெண்டல் ஸ்டெபிலிட்டி வச்சுருக்கிறதுக்கும் நியூட்ரியன் சைக்கிளிங் ட்ரைவ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஆர்கானிக்
வந்து டீகம்போஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த பாப்புலேஷன் ரெகுலேஷன், மைக்ரோபியல் பாப்புலேஷனை பேலன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் அல்கேயோட ரோல். சரிப்பா, கைரஸோட ரோல். அடுத்து பாக்டீரியா வந்து என்னன்னா இதுவும் அதே மாதிரி தான், நியூட்ரியன் சைக்கிளிங், நைட்ரஜன் ஃபிக்சேஷன், டீகம்போசிஷன், ஆர்கானிக் மேட்டர் வந்து டீகம்போஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து என்னது பயோ ரெகுலேஷன், இது எல்லாத்துலேயும் பாக்டீரியா வருது. பட் அதோட மெயின் ரோல் வந்து டீசைக்ளிங் நியூட்ரியன்ஸ். இப்போ வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் யூஸ் ஆகுது. லைக் ரைசோபியம் பாக்டீரியா வந்து பிளான்ஸோட ரூட் நாடியூல்ஸை போய் அதுக்கப்புறம் அந்த பிளான்ட் ரூட்டை ரொம்ப ஃபெர்டைல் ஆக்கி பிளான்ஸை க்ரோ பண்ண வைக்குது. இந்த மாதிரி பாக்டீரியாவோட மெயின் ரோல். அதுக்கப்புறம் ஆல்கேயும் அதே மாதிரி தான், ஃபோட்டோசிந்தசிஸ் யூஸ் ஆகுது, ஃபார் ஃபிஷஸ் அண்ட் அக்வாட்டிக் அனிமல்ஸ். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் அந்த இன்சைட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டமில் அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபங்கை டீகம்போசிஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பிளான்ஸோட ரூட்ஸை வந்து சாயில் சாயில் வந்து ஃபர்டிலிட்டி ஆக்குது. அதுக்கப்புறம் பிளான்ட் நல்லா க்ரோ பண்ண வைக்கிறது, இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி புரோட்டோசோவா வந்து எப்படின்னா இந்த பாக்டீரியாவோட பாப்புலேஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மைக்ரோபுக்குமே ஒவ்வொரு ரோல் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது. லைக் பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச், இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸால் இது வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ நம்மளால் வந்து என்னெல்லாம் பண்ண முடியும்னா 3 R's ஃபாலோ பண்ணலாம். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், இதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் வேஸ்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டெபிள் ப்ராக்டிசஸ் ஃபாலோ பண்ணலாம். இதனால் நம்மளுக்கு வந்து மைக்ரோப்ஸை வந்து சேவ் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ we can keep the environment very stable and இந்த equilibrium of life நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி இந்த மைக்ரோப்ஸ் வந்து unseen engines of the world. அது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. அண்ட் they are very tiny. They are the very tiny caretakers of the world. Followed by John. நான் வந்து என்னோட டாபிக் என்னன்னா இன்செக்ட்ஸ், பாலினேஷன், டீகம்போசிஷன் அண்ட் ஃபுட் வெப் டைனமிக்ஸ். இன்செக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து சின்னதாக இருந்தாலுமே they play a big role in sustaining the ecosystem. So firstly pollination என்னன்னா it is the transfer of pollen from one flower to another. இதில் வந்து இன்செக்ட்ஸ் வந்து ஒரு மெயினான ரோலை வந்து எடுக்கிறாங்க. இதில் பீஸ் வந்து ரொம்ப க்ரூஷியல். என்னென்னா வேர்ல்டு வைடாக வந்து இந்த 2000 ஸ்பீஷீஸ் இருக்குது பீஸில். அப்புறம் இந்தியாவில் வந்து 700 ஸ்பீஷீஸ் இருக்குது. 40% of pollination is done by bees. Whereas the flowering plants, vegetative plants, flower bearing plants எல்லாம் வந்து இந்த insect pollination மேலே நல்லா வந்து டிபெண்டாக இருக்குது. ப்ரைமரி பாலினேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பீஸ் மட்டும் இல்லை, பட்டர்ஃப்ளைஸ், பீட்டில்ஸ், ஆண்ட்ஸ் கூட வரும். இதில் வந்து இப்போது கிளைமேட்டிக் சேஞ்ச், அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ், அப்புறம் யூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் வந்து இப்போது இந்த இன்செக்ட்ஸோட ரேட் குறைஞ்சிட்டே வருது. ஸ்பெசிஃபிக்காக பீயோட ஸ்பீஷீஸ் சொல்லணும்னா ராக் பீஸ் வந்து இந்த கியூக்கம்பர், வாட்டர்மெலன் எல்லாம் வந்து பாலினேட் பண்ணும். அதுக்கப்புறம் யூரோப்பியன் பீஸ் வந்து பப்பாயா இதெல்லாம் பாலினேட் பண்ணும். அதுக்கப்புறம் டீகம்போசிஷன் வந்து இட் இஸ் இன்செக்ட்ஸ் வந்து இந்த டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர் வந்து கன்சியூம் பண்ணி அது வந்து காம்ப்ளெக்ஸ் மேட்டர் அது வந்து சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி சாயில் கூட சேர்க்கிறோம். இந்த கன்வர்ஷன் வந்து என்ன எப்படி நடக்கும்னா ஃபஸ்ட்டு அந்த காம்ப்ளெக்ஸ் மேட்டர் வந்து அவங்க வந்து டைஜஸ்ட் பண்ணுவாங்க. டைஜஸ்ட் பண்ணும்போது இந்த ஆர்கானிக் மேட்டர் என்ன ஆகும்னா அது இன்ஆர்கானிக் மேட்டர் ஆகிடும். நைட்ரேட்ஸ், பொட்டாசியம், அமோனியம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்பரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஆர்கானிக் மேட்டர் ஆகிடும். இது வந்து சாயில் கூட கலக்கும்போது இது வந்து சாயில் வந்து ஃபர்டைல் ஆகிடும். இது அதே சமயத்தில் இந்த டைஜஷன் டைமில் வந்து கார்பன் டை ஆக்சைடாக வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து சாயிலுக்கு வந்து ஹியூமஸ் தான் ஆட் பண்ணும். இப்போது சாயில் ஃபர்டைல் ஆகிறதுனால பிளான்ட்ஸ்க்கு வந்து சாயில் வந்து நல்ல நியூட்ரிஷன் கிடைக்குது. அவங்க நல்லா வந்து சீட் அண்ட் ஃப்ரூட் கூட ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னென்னா ஃபுட் வெப் டைனமிக்ஸ். ஃபுட் வெப்
இன்செக்ட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபுட் செயினில் ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூசர்ஸாக நிற்கிறாங்க. இந்த பிளான்ஸை வந்து ஹெர்பிவோரஸ் இன்செக்ட்ஸ் வந்து இதை வந்து கன்சியூம் பண்ணணும். எக்ஸாம்பிள் இந்த கேட்டர்பில்லர் பீட்டில்ஸ் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரைமரி கன்சியூமர்ஸை வந்து ப்ரெடியேட்டர் இன்செக்ட்ஸ் செகண்டரி கன்சியூமர்ஸ் வந்து கன்சியூம் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து லேடி பக்ஸ் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் டெர்ஷரி கன்சியூமர்ஸ் இதில் வந்து பேர்ட்ஸ், மேமல்ஸ், ரெப்டைல்ஸ் எல்லாம் வரும். லாஸ்ட்டாக இவங்களோட பீரியட் முடிஞ்ச பிறகு இவங்க வந்து டீகம்போஸ் ஆகி இந்த இன்செக்ட்ஸ் அகேன் வந்து டீகம்போசிஷனில் வந்து ஹெல்ப் பண்ணோம். அதுக்கப்புறம் நியூட்ரியன்ஸ் வந்து இந்த சாயிலுக்கு ரிட்டர்ன் ஆகும். எகெயின் வந்து இந்த பிளான்ட்ஸ் வந்து அந்த நியூட்ரிஷன்ஸை எடுப்பாங்க. இப்போ வந்து இன்செக்ட்ஸ் வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, இதுக்கு வந்து நிறைய வந்து டெக்னாலஜிஸ் இருக்குது. இப்போ வந்து ஏஐ ட்ரோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏஐ ட்ரோன்ஸ் அப்படின்னா அவங்க ஸ்கைலே வந்து ஐஸ் மாதிரி அந்த அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணி அந்த பிளான்ட் ஸ்பீஷீஸ் இதெல்லாம் வந்து இது பண்ணுன்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணணும். அதே மாதிரி ஜிஐஎஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த மாதிரி தான் மானிட்டர் பண்ணி இந்த தகவலை வந்து கொடுக்கும். அப்படியே வந்து பீ ஃப்ரெண்ட்லி ஃபார்மிங்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஃபாலோட் பை தட் என் டாபிக் என்னன்னா ஆம்பிபியன்ஸ், சென்சிட்டிவிட்டி டு என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் அண்ட் இந்தியா. ஆம்பிபியன்ஸ் என்னன்னா கோல்ட் பிளட்டட் ஆர்கானிசம். கோல்ட் பிளட்டட் ஆர்கானிசமும் ஹாட் பிளட்டட் ஆர்கானிசமும் வேறு வேறு. கோல்ட் பிளட்டட் ஆர்கானிசம்னா அது எந்த டெம்பரேச்சருக்கு வந்து போகுதோ இல்லை எந்த டெம்பரேச்சரில் வாழுதோ அது வந்து அந்த பாடி டெம்பரேச்சரை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கும். ஆனால் ஹாட் பிளட்டட் ஆர்கானிசம்னா அது எந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு போகுதோ அதோட பாடி டெம்பரேச்சரை அதுக்கு மாதிரி மாற்ற முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன்ஸ். இந்த கோல்ட் பிளட்டட் ஆர்கானிசம்க்கு எக்ஸாம்பிள் ஆம்பிபியன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஆம்பிபியன்ஸ் வந்து கோல்ட் பிளட்டட் வெர்டிபிரேட்ஸ், அதுக்கு வந்து பேக் போன் உண்டு. ஸோ இந்த ஆம்பிபியன்ஸ் வந்து ஒரு டபுள் லைஃப் வாழும். லேண்ட்லேயுமே வாழும், வாட்டர்லையும் வாழும். லேண்டில் வந்து அது லங்ஸ் யூஸ் பண்ணி வாழும். அண்ட் வாட்டரில் அவங்க வந்து போகும்போது இந்த மாய்ஸ்ட் ஸ்கின்னை வச்சு அது ப்ரீத் பண்ணும். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ். டைப்ஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா அனுரா, கவுடாட்டா, அப்புறம் ஈனோபியா. அனுரானா இருக்கிறது லார்ஜஸ்டான ஒரு ஆம்பிபியன் கேட்டா. அண்ட் இதில் வந்து 6400 ஸ்பீஷீஸ் இருக்குது. அது 440 டைப்ஸாக வந்து பிரிஞ்சிருக்கு. அனுரானா டெய்லெஸ், அதான் மீன். ஸோ ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கீங்க, அசாபிஸ், அதான் வந்து இருக்கிற ஒரே ஒரு எக்ஸெப்ஷன். அப்புறம் கவுடாட்டா. கவுடாட்டா வந்து இது டெய்ல் உண்டு, அப்புறம் இது ஸ்லிம் பாடியில் இருக்கும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா சாலமெண்டர்ஸ், நியூட்ஸ், இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இது நம்ம லோக்கல் ஏரியாஸில் மோஸ்ட்டாக பார்க்க முடியாது. அப்புறம் ஈனோபினோ. ஈனோபினோ வந்து இது வந்து ஒரு நிறைய எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு ஆம்பிபியன். இது வந்து 215 ஸ்பீஷீஸ் வந்து எக்ஸ்டெண்ட் ஸ்பீஷீஸ்க்கு கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆம்பிபியன்ஸ். ஆம்பிபியன்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டில் ஒரு குரூஷியலான வேலை பார்க்குது. எப்படின்னா இது வந்து டிசீஸ் வந்து மெயின்டைன் பண்ணும், அது வந்து அதிகமாக பார்த்துக்கும். இன்செக்ட்ஸ் அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி அன்வான்ட் ஸ்பீஷீஸை வந்து இது சாப்பிடும். இது சாப்பிடும் போது அதோட பாப்புலேஷனை வந்து டிஸ்டர்ப்லைஸாக மாற்றும். இப்போ நீங்கள் பாண்டுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் க்ராப்ஸ் நிறைய இருக்கிறத பார்த்தாங்கன்னா இன்செக்ட்ஸோட அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்கிறத அவங்க நோட்டீஸ் பண்ண முடியும். அப்புறம் ஹெல்ப்ஸ் இன் ஃபுட் செயின். இந்த ஃபுட் செயினில் வந்து இது ஒரு க்ரூஷியல் ரோல் வந்து பண்ணதுன்னு நம்ம அதை வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஃபுட் செயின் எப்போவுமே ஆர்டரில் போகாது. எப்போவுமே டாட்போல் வந்து ஃப்ராக் யூஸ் பண்ணும், ஃப்ராகை வந்து ஸ்னேக் அந்த மாதிரி போகாது. சிலப்போ இந்த ஃப்ராக் வந்து இந்த ஸ்னேக்கையும் சாப்பிடலாம். ஸோ இந்த ஃப்ராகுக்கு வந்து அதாவது ஃப்ராக், டாட்போல், அப்புறம் சாலமெண்டர்ஸ், நியூட்ஸ் இதெல்லாம் வந்து ஆம்பிபியன்ஸ். இது என்ன செய்யும்னா முதல்ல ஏதாவது அதுக்கு ஒரு ப்ரே கிடச்சிருச்சு, அது சாப்பிட்டுட்டு இருக்குன்னா இன்னொரு அனிமல் இல்லை ஸ்னேக் எது இருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஃப்ராகை இன்னொரு அனிமல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து முதல்ல ஃபுட் ஃபர்ஸ்ட், அப்புறம் லைஃப் செகண்ட். முதல்ல வந்து அதை சாப்பிட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு திங்க் பண்ணவே ஆரம்பிக்கும், நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்யலாம். ஸோ அதனாலவே இது வந்து கொஞ்சம் அழிகிறதுக்கு சான்ஸ் உண்டு. இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸில் வந்து இதை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது முதல்ல அதுக்கு ஃபுட் முக்கியம், அப்புறம் வந்து லைஃப்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது சில ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அது வாய்ப்பு. அதுக்கப்புறம் இது
அனிமல்ஸ் அப்புறம் பேர்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபுட்டாக வந்து இது இருக்குது. அப்புறம் காசஸ் ஃபார் ஆம்பிபியன்ஸ் லாஸ். ஆம்பிபியன்ஸ் லாஸ்க்கு வந்து நிறைய காரணம் வந்து மெயினாக ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ். ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ்னால நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுது. என்னதான் இது வந்து கோல்டு ஆர்கானிசமாக இருந்தால் கூட எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்ஸில் வாழ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பிபியன்ஸை தவிர்த்து ஸ்னேக்ஸ் வந்து இப்போ ஒரு ஆர்டிக் ரீஜனில் போகுதுன்னா அதால் அங்கே வாழ முடியாது. அதே மாதிரி ஒரு சாலமெண்டர் இல்லை சம்திங் அங்கே ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டுக்கு போகும்போது அங்கேயாவது வாழ முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் கிளைமேட்டுக்கு அது மேலே போச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டாக மாறும் போது இந்த ஆம்பிபியன்ஸால் அதை சர்வை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டிஃபாரஸ்ட்ரேஷன். இப்போ வந்து ஆம்பிபியன்ஸ் பிளான்ஸ் இருக்க இடத்துக்கு ரொம்ப நிறையவே போகும். பிளான்ஸ் வந்து கம்மியாகும் போது ஆம்பிபியன்ஸோட ஷெல்டர் கம்மியாகும். அதனால ஆம்பிபியன்ஸ் லாஸ் ஏற்படலாம். யூவிபி ரேடியேஷன். இந்த யூவிபி ரேடியேஷன் வந்து ஓசோன் லேயர் அழியும் போது ஏற்படலாம். ஸோ இந்த யூவிபி வந்து டேட்போல்ஸ் அப்புறம் அதர் ஆர்கானிசம்ஸ் எது வந்து வாட்டரில் வாழுதோ அந்த ஆர்கானிசம்ஸை வந்து இது கொள்ளலாம். அந்த மாதிரி நம்ம சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆர்டிஃபிஷியல் லைட்டிங்கில் வச்சு இந்த யூவிபி ரேஸ் கொடுத்து அது வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆம்பிபியன்ஸ் லாஸ் வந்து நமக்கு நிறைய டிக்ளைன் பண்ணாலும் இதோட பர்சன்ட் அதிகமாக இருக்கிறது வந்து 93% இந்த ஹேபிடேட் லாஸ் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிரேசில் தான் வந்து ஆம்பிபியன்ஸை வந்து பாப்புலேஷன் மோஸ்ட்டாக இருக்குது. நம்பர் 1 பொசிஷன் இருக்குது. இந்தியா வந்து இதில் 6th பொசிஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ஆம்பிபியன்ஸ் இந்தியாவில் வந்து வெஸ்டர்ன் காட்ஸில் நம்ம நிறையவே பார்க்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸ்லேயும் 45% ஆம்பிபியன்ஸ் முதல்ல இருக்குது. இப்போ 41% கொஞ்சம் டிகிரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதை எல்லாமே வந்து என்ன சொல்லுதுன்னா ஆம்பிபியன்ஸ் வேர்ல்டு வைட் கூட இல்லை நம்ம கண்ட்ரிலேயுமே கொஞ்சம் டிகிரீஸ் ஆகும் இது சொல்லுது. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கானிசமும் நம்ம இந்தியாவில் இருக்கிற சில ஆர்கானிசமும் ஆம்பிபியன்ஸ் ரெஸ்கியூ பண்ண ஹெல்ப் பண்ணுது. சம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன் என்னன்னா IUCN, WCS, ஃப்ளோரா அண்ட் ஃபவுனா இன்டர்நேஷ்னல், WTI, அப்புறம் சென்டர் ஃபார் வைல்ட் லைஃப் ஸ்டடீஸ். ஸோ இதெல்லாம் சொல்லுது. ஈவன் நாசா கூட வந்து ஸ்பேஸ் தவிர்த்து அவங்க வந்து ஏர்த்லேயுமே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம வந்து மற்ற பிளானட்ஸ்க்கு போனால் கூட நமக்கு வந்து ஏர்த் வந்து ஒரு ப்ரெஷியஸான பிளானட். அந்த பிளானட்ல இப்போ ஆம்பிபியன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா மொத்த ஆர்கானிசம்ஸும் கொலாப்ஸ் ஆகும் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் FAO என்ன சொல்லுதுன்னா இப்போ வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இது வந்து ஃபுட்டுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஆனால் இதுவுமே சொல்லுது நம்ம அனிமல் டயட்டை வந்து குறைச்சிட்டு வெஜிடேரியன் டயட்டை கூட்டுறது. ஏன்னா இப்போ நம்ம அன்டெவலப் கண்ட்ரீஸில் வந்து இது நடந்தால் கூட ஓகே. பட் டெவலப் கண்ட்ரீஸ்லையும் இவங்க வந்து அனிமல் சாப்பிட்றத இவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு IUCN லிஸ்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா 825 ஆம்பிபியன் ஸ்பீஷீஸ் வந்து என்டேஞ்சர்டாக இருக்குது. அது வந்து எப்போ வேணாலும் அழியலாம். இன்னைக்கு அழியலாம், நெக்ஸ்ட் செகண்ட் அழியலாம். இந்த மாதிரி அது ரொம்ப கிரிட்டிக்கலாக என்டேஞ்சர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் 187 எக்ஸ்டென்ட் ஆயிருக்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதோட சொல்யூஷன்ஸ் என்னென்னா நம்ம பிளான்ஸை வந்து வளர்க்கணும். டீஃபாரஸ்ட் பண்ணுறது விட்டுட்டு இப்போ நீங்கள் ஒரு பிளான் கட் பண்ணால் கூட அந்த இன்னொரு பிளான்ட்டை வளர்க்குற மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து பிளான்ட் பேஸ்ட் டயட்டை வந்து சூஸ் பண்ணணும். அனிமல் பேஸ்ட் டயட்டை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். அப்புறம் நம்ம வந்து மெடிசின்ஸை வந்து வாஷ்ரூமில் ஃப்ரெஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கோம். இல்லாத அது ஒரு ரிவர்லேயோ ஒரு பாண்ட்லேயோ இல்லை சீலேயோ தான் போய் கலக்கும். அங்கே ஆம்பிபியன்ஸ் இருக்கும் போது அதுக்கும் அது அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணும்போது நிறைய கார்பன் எமிஷன் நடக்கலாம். அதனால நம்ம ஹியூமன் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும், குளோபல் வார்மிங் அதிகமாகும். இந்த மாதிரி நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால நம்ம வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறது நல்லது. ஃபார் ஆக்ஷன் என்னோட டாபிக் ரெப்டைல்ஸ் ரெசிலியன்ட் ரிமார்க்கபிள் ரைட்ஸ் தேர் இக்காலஜிக்கல் குரூப். ஸோ ரெப்டைல்ஸ்னால் ரெப்டிலியா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் அனிமல்ஸில் ஏர் ப்ரீத்திங் வெர்டிபிரேட்ஸ் ரெப்டைல்ஸ். ஸோ
ஸோ அவங்களுக்கு இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் இருக்குது, அமினியாட்டிக் டெவலப்மெண்ட், எபிடமிக் ஸ்கேல்ஸ், அவங்க ஸ்கேல்ஸு பாடி ஃபுல்லாக கவர் ஆகிடும். 10 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் இருக்குது, பேர்ட்ஸை இன்க்ளூட் பண்ணாமல் ரெப்டைல்ஸுக்கு தனியாக. அவங்களுக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்குது, அதாவது எந்த டெரைனுக்கும் அவங்களால அடாப்ட் பண்ண முடியும். அதுவும் வாரக்கணக்காக ஃபுட்டு வாட்டர் ஒன்றும் இல்லாமல் அவங்களுக்கு வாழணும். ஸோ அவங்களோட ஈக்கோலாஜிக்கல் ரோல்னா அவங்க ஈக்கோசிஸ்டத்தில் ப்ரெடிக்டர் ஆகும், ப்ரே ஆகும், சீட் டிஸ்பென்சஸ் ஆகும், டீகம்போசிஷன் அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ரெப்டைல்ஸ்க்கும் அவங்க டயட்டை அந்த என்வரான்மெண்ட்டுக்கும் அவங்க தேவைக்கு படி அவங்க மாற்றிக்கலாம். ஸோ லிசர்ட் என்னென்னா அவங்க டிராப்பிங்ஸ் அவங்க சின்ன பூச்சி சாப்பிட்டு அந்த அவங்களோட டிராப்பிங்ஸால் அவங்க நியூட்ரிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். டர்ட்டில்ஸ் கன்வேர் பெல்ட்ஸ் மாதிரி ஆட் பண்ணி அப்போது அவங்க நெஸ்டிங் பீச் அந்த மாதிரி கோஸ்டல் ஏரியாவுக்கு வரதுனால அவங்க 2 இடத்துலையும் நைட்ரஜனும் பாஸ்பரஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸ்னேக்ஸ் அதாவது ப்ரெடிட்டர்ஸ், அதாவது அவங்க ஸ்னேக்ஸ்னால் ப்ரெடிட்டராகவும் இருக்கும், ப்ரேயாகவும் இருக்கும். ஆனால் மோஸ்ட் பார்ட் அவங்க ப்ரெடிட்டராக தான் இருப்பாங்க. அவங்களோட ப்ரேயர் டைஜஸ்ட் பண்ணி அதை ஆர்கானிக் மேட்டராக மாற்றி அதை திருப்பி அது லேண்டில் போடும்போது லேண்டுக்கு நைட்ரஜன், பாஸ்பரஸ் அது மாதிரி நிறைய மினரல்ஸும் நியூட்ரிஷன்ஸும் கிடைக்கும். கோஸ்டல் ஈக்கோசிஸ்டத்தில் க்ரொக்கடைல்ஸ் பிரிட்ஜ் மாதிரி ஆட் பண்ணி 2 ஒரு மெரெயின்லையும் டெரஸ்ட்ரியல் ஈக்கோசிஸ்டத்துலேயும் ஸ்டெபிலிட்டியோடு சேஞ்ச் பண்ணி நைட்ரஜன், பாஸ்பரஸ் அது மாதிரியான மினரல்ஸ் நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கன்சர்வேஷன்ஸ் அதாவது அவங்க கன்சர்வ் பண்ணுற ஸ்டேட்டஸ், அதாவது டர்ட்டில்ஸில் இருக்கிறதுல ரொம்ப என்டேஞ்சர் பர்டிகுலர்ஸ் அங்கே 60% டர்ட்டில்ஸ் அவங்க என்டேஞ்சர் த்ரெட்டன்ல இருக்காங்க. 50% ஆஃப் க்ராக்கடைல்ஸு ரிஸ்கில் இருக்காங்க என்டேஞ்சர் பண்ணுறது. 20% ஆஃப் லோக்கல் ரிசர்ச், அதாவது நம்ம அதாவது லோக்கல் ஏரியாவில் இருக்கிற ரிசர்ச்சில் 20% ஆஃப் them என்டேஞ்சர் ரிஸ்கில் இருக்காங்க. 15% ஆஃப் லோக்கல் ஸ்டேட்ஸும் என்டேஞ்சர் ரிஸ்கில் இருக்காங்க. நம்ம எப்படி அவங்க பாதுகாக்க முடியும்னா நம்ம இப்போது ரெஃபரன்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கோவர்க்கர்ஸ் அவங்கள்ட்டெல்லாம் ஷேர் பண்ணும்போது அந்த நாலேஜ் அவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகி அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க எப்படி கல்ச்சர் பண்ணுவாங்க. நமக்கு ஒரு ஏஜென்சிக்கு ஃபண்டிங் வந்து வாலண்டியர் ஒர்க் பண்ணலாம். நம்மளால கன்சல்ட் பண்ண முடியலைன்னா ஒரு ஃபண்டிங் கொடுத்து அவங்கள கன்சல்ட் பண்ணிடலாம். இல்லை நம்மளே அவங்க கூட போய் வாலண்டியர் ஒர்க் பண்ணலாம். நம்ம ஈக்கோலாஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் குறைக்கிறது மூலமாக பண்ணலாம். எப்படின்னா வாட்டர் பொல்யூஷனால டர்ட்டில்ஸ் அஃபெக்ட் ஆகுது. அப்போ நமக்கு பொல்யூஷன் அதாவது வாட்டரில் பாட்டில்ஸ் பிளாஸ்டிக் போடாமல் இருக்கிறது, மெடிசன்ஸ், கெமிக்கல்ஸ், ஃபேக்ட்ரி கெமிக்கல்ஸ் அது வந்து கலக்காமல் இருக்கிறதும் நம்ம டர்ட்டில்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி நிறைய இதில் இருக்க பொல்யூஷன் இல்லை ஹேபிட்டட் லாஸ் இது மாதிரி எல்லாம் நம்ம குறைக்க முடிஞ்சால் நமக்கு இன்னும் ஒரு ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம், அதாவது இப்படி இல்லீகல் ட்ரேட் நடக்குது நம்ம பார்த்தாலும் அது நம்ம அத்தாரிட்டிஸ் கிட்ட சொன்னால் அது ஃப்யூச்சரில் போச்சிங் ரிஸ்கெல்லாம் குறையும். அதுக்கப்புறம் ரெப்டைல்ஸை சப்போர்ட்டிங் ஏஜென்சிஸ் இன்டர்நேஷ்னலாகவும் நேஷ்னலாக சப்போர்ட் பண்ணுற ஏஜென்சிஸ் ரெப்டைல் கன்சர்வேஷன் இன்டர்நேஷ்னல் RCI, ஹெப்டோஃபானா ஃபவுண்டேஷன் அவங்களும் இன்டர்நேஷ்னலாக தான் பண்ணுறாங்க. IUCN இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், டர்ட்டில் சர்வைவல் அலையன்ஸ் TSA, மெட்ராஸ் பேங்க் ட்ரஸ்ட் which is located in Chennai, வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபண்ட் இவங்க எல்லாரும் ரெப்டைல்ஸை பாதுகாக்கிறதுக்கு அவங்க ஸ்டெப் எடுத்துருக்காங்க. ஃபாலோட் பை சுதி. என்னோட டாபிக் வந்து என்ன அப்படின்னா பேட்ஸ், இண்டிகேட்டர்ஸ் ஆஸ் என்விரான்மெண்டல் ஹெல்த் அண்ட் மைக்ரேட்டரி பேட்டர்ன்ஸ். ஸோ இதில் வந்து பேட்ஸ் வந்து ஹியூமனை ஃபேஸ்கினேட்டட் ஆகுது எதுலலாம் அப்படின்னா கலர்ஃபுல் ஃபெதர்ஸ் வேறு அது வந்து ஆகாயத்தில் பறக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும்.
இந்த சின்னதாக உள்ள ஹம்மிங் பேர்ட்ல இருந்து பெரிய ஈகிள் வரைக்குமே அந்த என்விரான்மெண்ட்டை அது பேலன்ஸ் ஆக்குது. அதில் வந்து ஒரு சில ஃபேமஸான பேர்ட்ஸ் இருக்குது, மைக்ரேட்டிவ் பேர்ட்ஸ். அது வந்து என்ன அப்படின்னா சைபீரியன் கிரேன், வேறு ஃப்ளமிங்கோ, ஆர்டிக் டேர். அதில் வந்து சைபீரியன் கிரேன்லாம் பெர் டேக்கு 200 மைல்ஸ் அது கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணும். அதே மாதிரி பேர்ட்ஸ் அஸ் என்விரான்மெண்டல் ஹெல்த், அது வந்து கிளைமேட் சேஞ்சு, வேறு குளோபல் வார்மிங் போன்ற நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அந்த இதுக்கெல்லாமே அது வந்து ஒரு அறிவுரை சொல்லும். அது எப்படி அறிவுரை சொல்லுது அப்படின்னா மைக்ரேஷன் மூலமாக காமிக்குது. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கான பேர்ட்ஸ் வந்து மைக்ரேட் பண்ணுது ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ரொம்ப தூரமாகவும் இருக்கலாம், கொஞ்சம் தூரமாகவும் இருக்கலாம். அதில் வந்து நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணுறக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய செடி வளர்க்கணும், டீஃபாரஸ்டேஷன் பண்ணக்கூடாது. அதுலேயே த்ரெட்ஸ் டு பேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா மெயினாக உள்ளது டீஃபாரஸ்டேஷன், வேறு ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் அப்படி இருக்குது. வேறு அதுக்கடுத்து அதுக்கு ஒழுங்கான ஃபுட்டு எதுவும் இல்லை அப்படின்னா அது உடனே மைக்ரேட் பண்ணணும். வேறு அதுக்கேற்ற இது வந்து அது வந்து சென்சிட்டிவாக இருக்கும். என்ன ஒரு டிசாஸ்டர் அந்த மாதிரி எது வந்தாலுமே அது கரெக்டாக சென்சிட்டிவாக இருக்கும். அதனால அது வந்து மைக்ரேஷன் ஆச்சுனாலே அது வந்து ஒரு அறிவுரையை சொல்லிட்டு போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரீஸை பிளான்ட் பண்ணணும், கொஞ்சம் பொல்யூஷன் அவாய்ட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணணும். இதையுமே சப்போர்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஃபண்டு அது இதுன்னு இருக்குது, வேர்ல்ட் லைஃப் ஃபண்ட் அப்படின்னு நிறையா இது இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பேர்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து சைபீரியன் கிரேன் அப்படியெல்லாம் உள்ள விலங்குகளை அப்படியெல்லாம் உள்ள பறவைகள் எல்லாம் வந்து தூரமாக டிஸ்டன்ஸ் மைக்ரேட் ஆகுது. ஆனால் நம்ம ஊருக்குள்ளே லோக்கலாக தெரியுறது வந்து க்ரோ, வேறு இந்த பீஜியன், ஸ்பேரோ அப்படியெல்லாம் இருக்குது. நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்போ உள்ள காலத்தில் வந்து எங்கள் ஊரில் அவ்வளோவா ஸ்பேரோஸ் இல்லை. ஏன் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ரேடியேஷன், வேறு சம்மர் அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் இப்போ அதிகமாக இல்லை. அதனால நம்ம செடிகளை வளர்த்து நம்ம பறவைகளை காப்பாற்றணும். ஃபாலோட் பை ரஞ்சனா. ஸோ என்னோட டாபிக் என்னன்னா மேமல்ஸ் மெஜஸ்டிக் மீனிங்ஃபுல் மைண்ட் தேர் வல்னரபிலிட்டி இன் த எக்கோசிஸ்டம். வந்துட்டு மேமல்ஸ் பற்றி, மேமல்ஸ்லாம் வந்துட்டு அதுக்கு ஹேர் ஆர் ஃபர், அது வந்துட்டு பேபிஸ்க்கு அதோட பேபிஸ்க்கு வந்துட்டு மில்க் கொடுத்து வளர்க்கும். இது வந்துட்டு வார்ம் பிளட்டட் கிரியேச்சர்ஸ். மேமல்ஸ் அது வந்துட்டு அனிமலில் வந்துட்டு ஏரில், லேண்டில், வாட்டரில் 3 இடத்துலையுமே இருக்கும். ஸோ அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம நேச்சருக்கு. அது வந்துட்டு அது ரொம்ப பலவீனமாகவே இருந்தாலும் அது வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும். என்னதுலான்னா நம்ம வந்துட்டு இப்போ ட்ரீஸை டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால அதுக்கு வீடு இல்லாமல் நிறைய மேமல்ஸ் இப்போ வந்துட்டு இறந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஹண்டிங் பண்ணுறோம், அதோட ஸ்கின்னுக்காக அதோட கொம்புக்காக நம்ம அதை ஹண்டிங் பண்ணும்போது அது நிறையவே குறையுது. அது இல்லைன்னா நிறைய பிளான்ட்ஸு மேமல்ஸ்க்குலாம் நிறையவே டிஸப்பியர் ஆகிறதுனால நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கே வரும். ஸோ மேமல்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம நேச்சருக்கு. ஸோ டைப்ஸ் ஆஃப் மேமல்ஸ் பார்த்தீங்கன்னா மோனோட்ரிமியஸ் மேமல்ஸ், மஸ்பியர்ஸ் மேமல்ஸ், அப்புறம் பிளசன்டர் மேமல்ஸ். மோனோட்ரிமியஸ்னால் அது வந்து எக்ஸ்லே பண்ணி அதை எக்ஸ் வந்து போனோம், அது வந்து பெர்த் கொடுக்காது, அதோட டேரக்டாக பெர்த் கொடுக்காது அதோட பேபிஸ்க்கு. எக்ஸாம்பிள் வந்து இச்சின்டான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மஸ்பியர் மேமல்ஸ் அது வந்துட்டு பவுச்சில் வச்சு வளர்க்கும். எக்ஸாம்பிள் கங்காரு வந்துட்டு தன்னோட பவுச்சில் வச்சு தான் தன்னோட பேபியை வளர்க்கும். நெக்ஸ்ட் வந்து பிளசன்டர் மேமல்ஸ் அது வந்துட்டு ஸ்டொமக்கில் வச்சே வளர்க்குறது. எக்ஸாம்பிள் ஹியூமன், நம்ம அம்மாவோட வயிற்றில் எடுத்து வளர்கிற மாதிரி மேமல்ஸும் அது மாதிரி வளர்க்கும். எக்ஸாம்பிள் ஹியூமன். தென் என்டேஞ்சர் மேமல்ஸ். என்டேஞ்சர்னா இப்போவும் இருக்கு, ஆனால் வந்துட்டு அழிந்து போகக்கூடிய நிலைமையில இருக்கு. எக்ஸாம்பிள் வந்துட்டு ப்ளூ வேல், அப்புறம் ஏஷியன் எலிஃபென்ட், ஜெயின் பேண்டாலாம் சொல்லலாம். அது வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே இந்த இடத்த விட்டே போயிட்டு. எக்ஸாம்பிள் வந்துட்டு டூடோ பேல், அப்புறம் ஊலி மேமல். அப்புறம் வந்து வேஸ் டு ப்ரொடெக்ட் மேமல்ஸ். சில வேஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மேமல்ஸை ப்ரொடெக்ட் பண்ண எடுக்கிறாங்க. அப்படின்னா லைக் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அண்ட் நம்ம இந்தியாவோட ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்துட்டு டைகரை ரொம்ப பாதுகாப்பாக பேஸ் பண்ணதில் இருக்காங்க. அப்புறம் ஹேபிடேட் ரிசோர்ஷிப், ரெடியூசிங் ஹியூமன் த்ரெட்ஸ், நம்ம வந்துட்டு அதை ஹண்டிங் பண்ணாமலாம் பார்த்துக்கணும். அப்புறம் குளோபல் கார்பரேஷன் அதாவது சில கண்ட்ரீஸ்லாம் டுகெதராக ஒர்க் பண்ணி இந்த மேமல்ஸ்லாம் வந்து நம்ம கொள்றதை தடுக்கிறாங்க. அப்போ வந்து நான் ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா இந்த மேமல்ஸ் தான் நம்ம இடத்துக்கு ரொம்பவே முக்கியம். அது இல்லைன்னா வந்துட்டு நம்ம ஃபுட் செயின் பேலன்ஸே கொலாப்ஸ் ஆகும்.